வணக்கம். சாய் வைத்தா அகாடமியிலிருந்து யூஜிடிஆர்பி மேக்ஸ் இதோடைய சிலபஸ் மட்டும் இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்துருவோம். யூஜிடிஆர்பி மேக்ஸோட சிலபஸ் ஒரு 10 யூனிட் இருக்குது. அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னோமெட்ரி, டிஃபரன்ஷியல் செகண்ட் யூனிட் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. தேர்ட் யூனிட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஃபோர்த் யூனிட் வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். Fifth unit algebraic structures, 6th unit real analysis, 7th unit complex analysis, 8th unit mechanics, 9th unit வந்து operations research, 10th unit வந்து statistics or probability. இந்த 10th unitல வந்து statistics 1 and statistics 2 ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். இங்கே ரெண்டு அல்ஜிப்ரான்னு படிப்போம். 5th யூனிட்டில் ஒன்று algebraic structures. இது வந்து குரூப், ரிங், ஃபீல்டு, வெக்டார் ஸ்பேஸ்னு இதை பற்றினது. ஃபஸ்ட்டு யூனிட் வந்து அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னோமெட்ரி. இது வந்து ஒரு ஈக்குவேஷனோட ரூட்டு, அதோட கோஎஃபிஷியன்ஸு, அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனு எப்படி இருக்கும், அந்த மாதிரியான இது நம்ம மேட்ரிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, சிம்மெட்ரிக்கு, ஸ்கியூ சிம்மெட்ரிக்கு, ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ், அதை பற்றினது. அண்ட் இதில் ஆல்சோ ட்ரிக்னோமெட்ரியுமே இது இந்த யூனிட் கூட சேர்த்துருக்காங்க. இந்த செகண்ட் யூனிட் வந்து கால்குலஸ்ஸு, அதில் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் யூனிட் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்டு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஃபுல்லுமே சம்மாக இருக்கும். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஈஸியான பேப்பர். நம்ம புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான புக்கை எடுத்து அதை படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதிலேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஃபோர்த் யூனிட் வெக்டார் கால்குலஸ், ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இதுவுமே ஈஸியான பேப்பரு. நம்ம யூஜியில் நம்ம ஆறுமுகம் ஐசக் அந்த மாதிரி ஆத்தர் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி புக்கை எடுத்து, அந்த மாதிரி ஒரு 2 புக்கை எடுத்து அதை படித்தாலே அதில் உள்ள ரிசல்ட்டை வச்சு நம்ம இதை வந்து ஈஸியாக இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 5th யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து ஒரு பெரிய யூனிட்டு. அல்ஜிப்ரா, குரூப், ரிங், ஃபீல்டு, இந்த இதுலேயே அது 3 இதாக படிப்போம் நம்ம. ஆல்சோ வெக்டார் ஸ்பேஸ் ஒன்று படிப்போம். அதனால் இது கொஞ்சம் பெரிய யூனிட்டு. இதை படிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி 6th யூனிட் ரியல் அனாலிசிஸ். இதுலேயுமே நம்ம ஃபுல்லாக தியரியாக படிப்போம், ஆனால் சம்முமே உண்டு. மேக்ஸிமம் யாரும் சம்மு பார்க்க மாட்டாங்க அனாலிசிஸில், ஆனால் சம்டைம்ஸ் சம்மும் கேட்பாங்க. சம்மையுமே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். 7th யூனிட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இதுவுமே ஒரு தியரி அண்டு ப்ராப்ளம். லாஸ்ட்டில் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் வரும். காச்சீஸ் ரெசிடியூ தியரம், அதை வச்சுலாம் கொஞ்சம் சம்மு வரும். ஸோ காச்சீஸ் தியரம், காச்சீஸ் ரெசிடியூ தியரம், ரெசிடியூ கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வந்து ரவுச்சஸ் தியரத்தில் சம்மு வரும். ஸோ இதுலேயுமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். பின்னாடி லாஸ்ட்டில் கொஞ்சம் பார்ப்போம். இந்த யூனிட்டுமே நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. 8th யூனிட் வந்து மெக்கானிக்ஸ். இதில் மெக்கானிக்ஸில் வந்து ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. நம்ம 3rd இயரில் படிச்சிருப்போம் பிஎஸ்சியில் ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது ஃபிசிக்ஸ் ஓரியன்ட் பேப்பர். ஸோ வந்து ப்ராப்ளம் வைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஆனால் இது ஃபிசிக்ஸ் ஓரியன்ட் பேப்பர்னால இது எப்படி கேட்பாங்கன்னு, சம்மு வந்து புக்கில் உள்ளதான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம புக்ஸே படித்தாலுமே ஸ்டாண்டர்டாக இருக்கிற புக்ஸை தான் படிப்போம். ஆனால் இவங்க வந்து அந்த ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸை வச்சு நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் எதில் இருந்தனாலும் நம்ம எல்லாத்துக்குமே அப்படி தான், எதில் இருந்தனாலும் கேட்கலாம். ஆனால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டான புக்கிலேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் ஓரளவு அட்டன் பண்ண முடியும். ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச். இது வந்து ஓஆர் பேப்பர் படிச்சிருப்போம் இல்லையா, இதுலேயும் வந்து சம் இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து பெரிய சம்மாக இருந்தால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரீசன்ட் டைமில் அது எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலுமே கேட்குறாங்க. நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்த சம்மாக இருந்தால் பார்த்த உடனே இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம், அப்போ இதுக்கு ஆன்சர் இதுன்னு போட்டுடலாம். பட் ஒர்க் அவுட் பண்ணாத சம் இந்த ஓஆரை பொறுத்தளவு கேட்டாங்க அப்படின்னா, பெரிய சம் நான் சொல்கிறது பிக் எம் மெத்தடு,
சிம்ப்ளக்ஸ் மெத்தடு இதை வச்சு கேட்டாங்க அப்படின்னா சொல்கிறேன். 2 ஃபேஸ் மெத்தடு இதிலேருந்து சம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண சம்மாக இருந்தால் பார்த்தோம்னா இந்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் டேபிள் போட்டு, இதுக்கு ஆன்சர் இது வந்ததுன்னு ஞாபகம் இருந்தால் டக்குன்னு அடிச்சிடலாம். அப்படி இல்லை, இது தெரியாத சம் ஒன்று கேட்டிருக்காங்க சிம்ப்ளக்ஸ் மெத்தட்லேருந்து அப்படின்னா நம்ம அதை வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் போடுறது ரொம்ப நல்லது. மற்றதுலேருந்து சம் கேட்டாங்கன்னா இந்த போட்டு சிபிஎம்லேருந்து கிரிட்டிக்கல் பாத்துலேருந்து மற்றதுலேருந்து சம் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அந்த கேம் தியரியிலேருந்து அதெல்லாம் 2% 0 அந்த இதெல்லாம் வந்து ஈஸியான சம்மு. 2 × n m×2 கேம் அந்த கிராஃபிக்கல் மெத்தட் இதில் இருந்தெல்லாம் நமக்கு சம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். அந்த நான் சொல்கிறது வந்து சிம்ப்ளக்ஸ் மெத்தட், பிக் எம் மெத்தட், 2 ஃபேஸ் மெத்தட். இதை வச்சு நமக்கு ஒரு சம்மை கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி சம் போடுங்க, ஸ்பெசிஃபையாக சொல்லிடுவாங்க. சிம்ப்ளக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சம் போடுங்க அப்படின்ட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த டைமில் தெரிஞ்ச சம்மாக இருந்தால் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை அதை வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். 10th யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் ஸ்டாட் 1 ஸ்டாட் 2 ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். இதுவுமே ப்ராப்ளம் ஓரியன்ட் பேப்பர் தான். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ராப்ளம் தியரி எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிற யூனிட் என்ன அப்படின்னா 5th யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் குரூப்பு, இதை பற்றி தான் ஆரம்பிக்க போகிறோம். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இந்த நம்ம யூஜிடிஆர்பி மேக்ஸோட சிலபஸை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிகிரி படித்தவங்களுக்குன்ட்டு கால் ஃபார் பண்ணுவாங்க எக்ஸாம், ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த எக்ஸாமுக்குமே இதுதான் சிலபஸ்ஸு. வித் இது கூட ஜென்ரல் நாலேஜும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறாங்க இல்லையா, அந்த சிலபஸ் அந்த பேப்பர் 2 எழுதுவாங்க. இது வந்து பேப்பர் 1 காலையில் எழுதுவாங்க. பேப்பர் 2 எக்ஸாம் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிற சிலபஸ்ஸு குரூப் 4க்கு இருக்கிற சிலபஸ் இருக்கும், அதையும் எழுதுவாங்க. ஸோ இது தரவாக இருந்தோம் அப்படின்னா அதை ஓரளவு படிச்சுனாலே அதையும் அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நாள் படிக்கும்போதே நல்லா படிச்சிருங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு யூனிட்டாக பார்ப்போம். ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம பார்க்கும்போது மெட்டீரியலில் இல்லாத சம் ரிசல்ட்லாம் சொல்லுவோம். ஸோ நோட்டு போட்டு எழுதி வச்சு படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சம்மெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ரூட் டெஸ்ட்டு, ரேஷியோ டெஸ்ட்லாம் வரும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கொடுப்போம். அதனால் எல்லாத்துக்குமே தனித்தனி நோட்டு போட்டு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்குமே அப்படி தான். பின்னாடி காச்சிஸ் தியரத்தை வச்சு நிறையா சம்மு வரும், ரவுச்சஸ் தியரத்தை வச்சு சம் வரும், ரெசிடியூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சம்மு நம்ம வந்து கொடுப்போம். எல்லாத்தையுமே தனித்தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் 5 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.